இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வரப்போகிற பொங்கல் ஸ்பெஷலாக நாட்டு காய்கறிகள் பயிறு வகைகள்லாம் சேர்த்து செய்யக்கூடிய பொங்கல் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதை நீங்கள் பால் பொங்கல் சக்கரை பொங்கலோட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த பொங்கல் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல பருப்பு வகைகள்லாம் வேக வச்சுக்கலாங்க. இதுக்காக ஒரு 3-4 லிட்டர் அளவுக்கு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல சேர்க்க போகிறது துவரம் பருப்பு. மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிற குழம்பு குறைஞ்சது 10 பேர் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பயறு வகைகள். வீட்டில் இருக்கிற எல்லா பயிரும் எடுத்துக்கலாம். வேர்க்கடலை, கொண்டக்கடலை, அதே மாதிரி நான் மொச்சை எடுத்துருக்குறேங்க. எனக்கு இங்கே பச்சை மொச்சை கிடைக்காது, அதனால் காஞ்ச மொச்சையும் சேர்த்துருக்குறேன். பிளாக் ஐ பீன்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, தட்டக்காய், அந்த பயிரும் சேர்த்துருக்குறேன். எல்லாமே ஒரு கைப்பிடி போட்டு முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊறினதுக்கப்புறமா பயிறு வகைகளையும் போட்டுட்டு நல்லா 2 தடவை கழுவிக்கோங்க. இப்போ இந்த கழுவின பருப்பில் ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேக வச்சுக்கலாங்க. வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் 3-4 விசில் வச்சிங்க அப்படின்னா போட்டிருக்கிற பயறு பருப்பு நல்லா பக்குவமாக வெந்து வந்துடும். இதை வேறு அடுப்புக்கு மாற்றிட்டு நம்ம காய்கறிகள்லாம் வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு நல்லா அடிகனமான அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் சேர்க்க போகிற காய்கறிகள் நாட்டு காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், கத்திரிக்காய், அவரைக்காயிலேருந்து ஒரு சில பருப்பு இருக்கும் இல்லையா, அதையுமே சேர்த்துருக்குறேன். முக்கியமாக சக்கரவள்ளி கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு போடுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்கறிகள் வேக வைக்கிறதுக்காக ஒரு 1.5-2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே சாம்பார் பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சாம்பார் பொடியும் அரைச்சிட்டு சேர்க்க போகிறோம், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக போதும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். பிறகு நம்ம பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் பார்த்திங்க அப்படின்னா மாங்காய் சேர்த்துக்க போகிறேன். சில பேர் முருங்கைக்காய் சேர்ப்பாங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காய்கறிகள் ஒத்தப்படையில் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி, நல்ல பெரிய சைஸில் தக்காளி, ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த காய்கறிகள் வேகட்டுங்க. இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சாம்பார் பொடி ஒன்று வறுத்து அரைக்க போகிறோங்கிறத, அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்காக நல்ல ஒரு அகலமான பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இதில் கொத்தமல்லி விதைகள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், ஏற்கனவே சாம்பார் பொடியிலையும் காரம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 மிளகாய் சேர்த்துருக்குறேன். கூடவே கடலைப்பருப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே சீரகம் சேர்த்துக்க போகிறோம். சீரகத்தோட அளவு 1-1.25 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கலாம். மிளகு அதிகமாக போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். இது எக்காரணத்துலேயும் கருகிடக்கூடாதுங்க. நல்லா செவந்து ஒரே மாதிரி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தேங்கான்னு பார்த்திங்கன்னா ஒரு மூடியிலேருந்து பாதி மூடி மட்டும் துருவி சேர்த்துருக்குறேன். அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதையும் போட்டு நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ளேயே குக்கரும் நம்ம விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. போட்டிருந்த பருப்பு வகைகள் எல்லாமே நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்குங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதெல்லாம் நம்ம மத்தில் கடைஞ்சி விடணும்னு அவசியம் இல்லை, கரண்டியிலே கலந்து விட்டிங்கன்னா துவரம் பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடும். சில பேர் இதில் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்புலாம் சேர்ப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் எல்லா பருப்பும் போட்டு ரொம்ப குழகுழன்னு ஆக விரும்பலை. இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகளும் ஒரு 10-12 நிமிஷமாக வெந்துக்கிட்டு இருக்குது, முழுக்க இன்னும் வேகலை. இது வெந்துக்கிட்டு இருக்கப்பயே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம்.
கூடவே பார்த்திங்க அப்படின்னா வேக வச்சுருந்த அந்த பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. முதல்ல பார்க்குறப்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம மசாலா அரைச்ச விழுது எல்லாம் போடுறப்ப குழம்பு நல்லா குழ குழன்னு உங்களுக்கு வந்துடும். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல காய்கறிகள் ஓரளவு முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா விழுதை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன். அதிகமாக தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். மிக்சிலையும் கொஞ்சம் போல் தண்ணி விற்று அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கன்சிஸ்டன்சி நல்லா ஓரளவு வந்துருச்சு பார்த்திங்களா. இனிமேல் நல்லா கொதிக்க கொதிக்க கெட்டிப்பட்டு வரும். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் தான் உப்பு போட்டிருந்தோம். திரும்ப 1 டீஸ்பூன் உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சுவையை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெல்லம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெல்லம் போடுறதுனால இனிக்காது, சுவை நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் போட்டிருந்த மாங்காயில் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துருக்குறேன். புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி அளவு கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்து நல்லா கலந்துட்டு திரும்பவும் நல்லா கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாசனையும் போதும், காய்கறிகள் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா தலை கொதித்து குழம்பு கெட்டியாகி இந்த அளவுக்கு வந்திருக்கு. செம்ம வாசனையாக இருக்குங்க. நம்ம போட்டிருந்த காய்கறிகளும் நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்கும். இப்போ நான் ஒரே ஒரு சக்கரவள்ளி கிழங்கை மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். நல்லா வெந்து இந்த அளவு இருக்கணும், ரொம்ப வந்து மசிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும், அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கரண்டியில் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு வந்து ஓரளவு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா 4 வரமிளகாயை போட்டு செவக்க விடுங்க. கூடவே கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிய விட்டுட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த குழம்புல சேர்த்துற வேண்டியதான். தாளிப்பு சேர்த்து குழம்பை வந்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் இதில் நீங்கள் இன்னும் வெங்காயம் போடலையேன்னு. பொங்கல் குழம்புக்கு நாங்கள் பொதுவாக வெங்காயம் சேர்க்க மாட்டோம். வேணும்னா அந்த தாளிப்போடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கூட தாளித்ததை சேர்த்துக்கோங்க. தாராளமாக கொத்தமல்லி தலைகளையும் போட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பொங்கல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெண்பொங்கல், பால் பொங்கல், சக்கரை பொங்கலோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா மெத்துன்னு ஊற்றுன தோசையோடு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த பொங்கல் குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.